வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. நேராக அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. அப்போது வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க. மயிலு கேட்குறாரு, ரேவதி இன்டர்வியூக்கு போய் நீ போனியே, செலக்ட் ஆகிட்டியா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, செலக்ட் ஆகிட்டேன், போன உடனே செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, அம்மாடி நீ ரொம்ப திறமையான பொண்ணுமா, கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகுவ அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்பா நாளைக்கே வந்துட்டு என்னை ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அந்த ஜாபில் நான் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 6 மந்த்து சும்மா வீட்டில் இருக்கணுமே அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சதோட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. அப்போது அந்த மருது சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, உன்னை கொண்டு போய் நான் எப்போவுமே ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறேன், நீ டெய்லி தனியாக போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன், பக்கத்தில் தானே இருக்கோம் ஆஃபீஸ் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி அதான் உன்னை கட்டிக்க போகிறவரு கொண்டாந்து ஆஃபீஸில் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, நீ ஏன் வேணான்னு சொல்கிற. இதை கேட்டதும் ரேவதியும், இல்லைம்மா அப்புறமா போய்க்கிறேனே. ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அப்புறம் ஏம்மா நீ ஒரி பண்ணுற, அதான் அம்மா இருக்கேன்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இந்த ஈஸ்வரி கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல, எப்படியாவது வந்துட்டு ரேவதியை அந்த மருது கூட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி ரூமுக்குள்ளே போனதோட நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் நேராக ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, அப்படி என்கிட்ட என்ன பேச போகிறீங்க, உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை, தேவையில்லாமல் வந்து என்னை வந்து டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ராஜா நினைக்கிறாரு, இவகிட்ட எவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டா போல அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த கலா வராங்க. கலா வந்ததும் நேராக ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நேராக ஈஸ்வரி கிட்ட போகிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு கலாவை பார்த்துட்டு, வா கலா, உங்ககிட்ட தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தேன், நேராக என் பொண்ணு கூட ஆஃபீஸ் போயிருந்தியே, அங்கே அந்த கார்த்தி பையன் இருந்தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு கலா சொல்கிறாங்க, மேடம் அங்கே உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் விசாரிச்சுட்டேன், அங்கே வந்துட்டு கார்த்தி அப்படிங்கிற பேரில் யாருமே இல்லையா, அதனால நீங்கள் இனிமேல் கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, எங்கே அந்த டிரைவர் பையன் ட்ரிக் பண்ணி என் பொண்ணை மறுபடியும் அவன் பக்கம் இழுத்துருவானோ அப்படின்னு எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் நீ இப்போ சொன்னது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதும் கலா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 6 மந்தில் கண்டிப்பாக ரேவதி வந்துட்டு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, அதற்கு இடையில அவளுக்கு எந்தவித பழைய ஞாபகமும் வராது, வீட்டில் இருந்தால் தான் வீட்டில் உள்ளவங்க பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து அவளை அந்த டிரைவர் பைய கூட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க, ஆனால் இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிரைவர் பையன் எக்காரணம் முன்னிட்டும் என் பொண்ணை வந்து பார்க்கவே கூடாது, அதான் முக்கியம் அப்படின்னு. அதுக்கு கலா சொல்கிறாங்க, மேடம் அதான் வந்துட்டு என் அண்ணன் வந்து கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ என் அண்ணனை மீறி கண்டிப்பாக அந்த கார்த்தி வந்து ரேவதியை பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால நீங்கள் வரி பண்ணாதீங்க, ரேவதியை நம்ம கண்காணிப்புலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி, நீ தான் எனக்கு இந்த வீட்டில் சப்போர்ட்டாக இருக்கிற, என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துச்சு, என் பொண்ணு நல்லபடியாக வாழ வேண்டியவ, ஆனால் அந்த டிரைவர் பையன் இடையில வந்து என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி ஆக்கிட்டான், எந்த ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினச்சனோ அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ளவன் எனக்கு மருமகனாக வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் எதிர்பாராமல் நடந்தது, அதனால நீங்கள் இனிமேல் அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அண்ணனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க.
அப்புறமா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க மறுநாள் காலை ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ மயிலு வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, "சகல, நீங்க அந்த ஆஃபீஸ்ல இல்ல அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தையும் நீங்க அந்த ஆஃபீஸ்ல இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த ஆஃபீஸ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இன்னும் அத்தைக்கு தெரியல" அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. எல்லா பிளைனையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை வர அன்னைக்கு மட்டும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும்." இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, "சரிங்க சகல, எப்படியாவது ரேவதி உங்களை பார்த்தா பழைய ஞாபகங்களை கொண்டு வருவாளா? அட்லீஸ்ட் உங்ககிட்ட பேசுவாளா? அதுதான் சகல எங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு." ஹீரோ சொல்றாரு, "ரேவதி எப்படி இங்க வந்துட்டான்னா அவ கண்டிப்பா என்கிட்ட பேசிதான் ஆகணும். சோ எந்தவித ப்ராப்ளம் இல்ல, நான் பாத்துக்கிறேன்." இதை கேட்டதும் மயிலும், "சரிங்க சகல, ஆல் தி பெஸ்ட்" அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு மறுநாள் காலை ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, "அம்மாடி, நேத்தையும் உன்னிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை கொண்டாந்து உன்னை ஆபீஸ்ல விடுவாரு அப்படின்னு." ஹீரோயின் சொல்றாங்க, "அம்மா, நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேம்மா." உடனே ஈஸ்வரியும், "சரிம்மா, நான் உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்தல, என் பொண்ணுக்கு எது விருப்பமோ அதையே நான் பண்றேன்." உடனே ரேவதியும், "சரிம்மா, நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதும் நம்ம வில்லி நேரா அவங்க அத்தை கிட்ட, "அத்தை, ஏன் அத்தை, ரேவதிய கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருந்தா மட்டும்தான் அவன் நம்ம பேச்சு கேட்பான். இதனால தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க அத்தை. ரேவதி கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க." ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இப்போதைக்கு நான் என் பொண்ணை ரொம்ப கட்டாயப்படுத்தினேன்னு வச்சுக்கேங்க, அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன், ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரேவதிய கொண்டு போய் விட சொல்றேன் மருதுவ." இது கேட்டதும் கலாவும், "சரிங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நேரா ஆஃபீஸ்க்கு போறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போனதோட அங்க நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரை நேரா நம்ம ரேவதியை பார்த்துட்டு, "வாங்க மேடம், உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு. அப்போ அங்கே வந்துட்டு பிரியா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரியா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, "இன்னைக்கு வந்துட்டு புது ஆஃபீஸ் புது சார் வர போறாராம். அவருக்கு வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டை வந்து ரெடி பண்ண போறாங்க. நான் தான் இந்த ஆஃபீஸ்லேயே வந்து சீனியராக இருக்கேன், கண்டிப்பாக என்ன தான் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, "ஆமாண்டி, நீ தான் வந்துட்டு இந்த வாட்டி செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குடி" அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்ததும் அந்த பிரியா நினைக்கிறாங்க, "இவ தானே நேற்று வந்துட்டு செலக்ட் ஆனவ, ஸோ இவ வந்துட்டு நம்மளுக்கு கீழே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, "சீக்கிரம் இங்கே வாங்க" அப்படின்ட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் அவர் சொல்றாரு, "இன்னைக்கு வந்துட்டு புது சார் வர போறாரு, அவருக்கு ஒரு அக்கௌண்டண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம், அவருக்கு அசிஸ்டண்ட்டா. ஸோ யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, நேற்று புதுசாக வந்துட்டு ஜாயின் ஆகியிருக்க ரேவதியை தான் நாங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம்." இதை கேட்டதும் பிரியாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, "என்னடி இது, நீ தான் வந்துட்டு சீனியராக இருக்க, நீ தான் அந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு ஃபுல் குவாலிஃபையாக இருக்கிற, ஆனால் நேற்று வந்து ஒரு பொண்ணை இவங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க" அப்படின்னு. அதுக்கு அந்த பிரியா சொல்கிறாங்க, "ஆமாண்டி, எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சரி இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறது" அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு என்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க." அதுக்கு ராஜா சொல்கிறாரு, "மேடம், உங்களோட குவாலிஃபிகேஷனை பார்த்து தான் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் மேடம்." ரேவதியும், "ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெளியில் வந்துட்டு சார் வரப்போகிறாரு அப்படின்னு ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜா சொல்கிறாரு, "இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கம்பெனியோட புதிய எம்டி வரப்போகிறாரு, அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். பிரியா, போயிட்டு ஆரத்தி எடுத்து கொண்டு வாமா" அப்படின்னு சொல்ல பிரியா போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு, "புது முதலாளிக்கு நான் தான் ஆரத்தி எடுத்து வரவேற்க போகிறேன்" அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆரத்தியை கொண்டு வராங்க. அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நேராக பிரியா கிட்ட, "பிரியா, அந்த ஆரத்தியை ரேவதி மேடத்துக்கிட்ட கொடு" அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பிரியா ஷாக் ஆகுறாங்க. உடனே பிரியா வந்துட்டு ஹீரோயின்ட்ட அந்த ஆரத்தி தட்டை கொடுக்க, ஹீரோயின் வந்துட்டு ஆரத்தி தட்டை கையில் வச்சுருக்காங்க. ராஜா சொல்கிறாரு, "இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு முதலாளி வந்துருவாரு. உங்க புது முதலாளிய பார்த்ததோட நீங்க எல்லாரும் ரொம்ப படுவீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு சூப்பரான ஒரு விலை உயர்ந்த கார் வந்து ஒண்ணு நிக்குது. அந்த காரை பார்த்ததும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பிரமிப்பா பாக்குறாங்க. அப்ப அந்த பிரியாவும் ரொம்ப பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த
எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது நான் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி ஏற்கனவே நம்ம தீபா ஒருத்தவங்க வேலைக்கு சேர்ந்திருக்கும் பொழுது அங்கேயே ஸ்னேகா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அதே ஸ்டோரி லைனை கொண்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு வியூவர்ஸ் சில பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி சீன் மாதிரி இருக்கா? கமெண்ட்ல மறக்காம ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி வராரு. அதுவும் எப்படி தெரியுமா, கெத்தா கோட் போட்டுக்கிட்டு செம்ம கியூட்டா இறங்கி வராரு. அவரை பார்த்ததும் அந்த பிரியா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரே, இவர் தான் நம்ம புது முதலாளியா? இவருக்கு நம்ம ஆரத்தி எடுக்கலாம், ஆனா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ராஜா நேரா ஹீரோயின்ட்ட, மேடம் இவருதான் புது முதலாளி, இவருக்கு ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஆரத்தி எடுத்து முடிச்சதோட ஹீரோ ஹீரோயினை பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ரேவதி கண்டிப்பா நம்மளை பார்த்தா பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தைதான் பழைய ஞாபகங்கள் பத்தி இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இவ என்னை பார்த்தா கண்டிப்பா ஞாபகங்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேரா நம்ம ஹீரோவை ஆபீஸ்க்குள்ள கொண்டு வராங்க. அங்க வந்ததும் ராஜா சொல்றாரு, சார் இந்த கம்பெனில யார் யார் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட நாங்க சொல்றோம். இந்த நிக்கிறாங்களே இவங்க தான் உங்களுடைய புது அசிஸ்டன்ட், பேரு வந்துட்டு ரேவதி. அப்புறம் அந்த ஒருத்தவங்க 2 பேர் நிக்கிறாங்களே அவங்க 2 பேரும் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படின்ட்டு எல்லாரையுமே வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜா நேரா ஹீரோவை கொட்டிக்கிட்டு வாங்க ஆபீஸ்க்குள்ள போகலாம் அப்படின்ட்டு நேரா ஆபீஸ்க்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு கேபின்குள்ள போனதும் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ரேவதி உன்னை பார்த்த பிறகும் அவளுக்கு எந்தவித ஞாபகமும் வரலையே அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ஆமா ஞாபகம் வரல, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள உன்னை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. முதல் கல்யாண வாழ்க்கை தான் இப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ஆகிருச்சு இதுவும். ஹீரோ சொல்றாரு, சரி இருக்கட்டும், என்ன நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நீ கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு ரேவதியை கூப்பிடு அப்படின்னு. ராஜாவும் சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜா வெளியில வந்துட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, மேடம் உங்களை வந்து சார் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து உள்ளார வராங்க. உள்ளார வந்ததும் நேரா ஹீரோவை பார்த்து, ஹலோ சார் வணக்கம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரி இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல? ரேவதி சொல்றாங்க, தெரியும் சார், எல்லாமே நான் கண்டிப்பா பர்ஃபெக்டா பண்ணிடுவேன் சார், நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலாம் சார், கணக்கெல்லாம் நான் கரெக்டா பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதை கரெக்டா செக் பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவரை எதுக்கு நம்மளை இப்படி ஒரு மாதிரி பாக்குறாரு, பார்வையே சரியில்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பிரியா நினைக்கிறாங்க, இன்னொரும் நான் தான் அந்த சாருக்கு வந்து அசிஸ்டண்டா வந்திருக்கணும், ஆனா கடைசியில எவ்வளவு ஒருத்தி டக்குன்னு வந்து அவ அசிஸ்டண்டா மாறிட்டா. இந்த சாரை பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரு எப்படியாவது நம்ம லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த பிரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஞாபகங்கள் வருமா, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லயும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாமே ஜஸ்ட் ₹5 10 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கூட பண்ணி கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.